விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளுடைய முதலாளிகளை பற்றி தொழிலாளிகள் சில விஷயத்தை வந்து பகிர்ந்துக்கணும் அப்படின்ட்டு ஆசைப்பட்டிருக்காங்க. ஸோ அதுக்கான ஒரு தருணமாக இது இருக்க போகுது. ஸோ விஸ்வநாதன் சார் மேடைக்கு வாங்க. உங்கள் எல்லாத்தையும் இந்த ஒரு ஈவெண்ட்டில் பார்க்கறது, இது தேர்ட் இயர் இல்லாமல் அடுத்து இன்னும் பல 100 வருஷம், சொல்லப்போனால் இது 17th இயர், இன்னும் 100 வருஷம் கழிச்சு கூட இந்த நிறுவனத்தை நாங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணணும், நாங்களும் எங்களை அடுத்த ஜென்ரேஷனும் இருக்கணும். இதனோட ஃபங்க்ஷன் வந்துட்டு இதை விட பல மடங்கு பெருசாக இருக்கணும்னு நாங்கள் ஆசைப்பட்றோம். கொஞ்சம் த்ரோட் இன்ஃபெக்ஷன், சாரிங்க. நிறுவனத்தை பற்றி சொல்கிறத விட முக்கியமாக சிற்பின்னு சொல்லலாம். ஆக்சுவலாக சிம்பிளாக சொல்ல போனால், ஏன்னா நம்மளோட கோட் என்னென்னா, உழைப்பால் நாம், உழைப்பென்றால் நாம் அப்படின்னு சொல்கிறோம். உழைப்பால் நாம், அது கண்டிப்பாக உழைப்பென்றாலே நாம்ன்றதை விட சொல்லப்போனால் உத்ரா சார் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா உழைப்பு உழைப்பு உழைப்பு, அதை தவிர்த்து எனக்கு தெரிஞ்சு நான் கடந்த ஒரு 4 வருஷத்தில் நான் பார்த்ததில்ல. ஐ திங்க் ஃபேமிலி விட எங்கூட தான் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுவார்னு நினைக்கிற டைமு. அடிக்கடி நாங்கள் தான் வந்துட்டு அவங்க கூட ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அந்த டைமில் நான் வந்து அப்சர்வ் பண்ணுறது அல்லது எங்களோட மற்ற கொலீக்ஸ் எல்லாம் பார்த்தது என்னென்னா, உழைப்பு மட்டும்தான். அதை தவிர்த்து வேறு எதுவுமே எனக்கு தெரிஞ்சு அவர் நினச்சதில்லை. ரீசெண்டாக ஒரு சின்ன ஒரு இன்சிடெண்ட் நடந்தது. அதுவே வந்துட்டு எனக்கு பயங்கரமான ஒரு இன்ஸ்பிரேஷன். என்னென்னா, ஐ திங்க் கிட்டத்தட்ட ஒரு 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 ஆக்சிடெண்ட்டில் ஒரு கஸ்டமர் மீட் பண்ணோம். நம்புறீங்களோ இல்லையோ, 2:30 வரைக்கும் மீட்டிங் போச்சு. ரொம்ப கொடுமையான மீட்டிங் ஆக்சுவலாக. அது நானே வந்துட்டு ஒரு 12க்கு மேலே முடியலன்னு சொல்லிட்டு, எப்படியாவது உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு கலந்துட்டு போயிட்டு ஆக்சுவலாக 2:30 வரைக்கும் அந்த மீட்டிங் போச்சுங்க. அவ்வளோ பெரிய ஹெக்டிக்கான மீட்டிங்கு. அடுத்த நாள் காலையில் ஒரு 9 மணிக்கு எங்களுக்கு மீட்டிங்கு. நாங்கள் ஒரு 7 மணிக்கெல்லாம் கிளம்பணும். 12 மணிக்கு வந்து தூங்கினேன்னா கிட்டத்தட்ட ஒரு 8 மணி வரைக்கும் நல்லா தூங்கிட்டேன். அவர் ஒரு 2:30க்கு மேலே அந்த மீட்டிங் முடித்து 3:45 வந்து படுத்தவர். அதுக்கப்புறம் பல விஷயம் கம்பெனியை பற்றி டிஸ்கஸ் பண்ணிவிட்டு காலையில் 7 மணிக்கு வந்து எங்களை எழுப்பிவிட்டு கிளம்புங்க அப்படின்றாரு. அதெல்லாம் வந்துட்டு அசாத்தியம் ஆக்சுவலாக. சும்மா பெருமைக்காக அந்த மைக்கு கிடச்சிச்சு அப்படின்றதுக்காகலாம் நான் சொல்லலை. உண்மையிலுமே வந்துட்டு ஒரு சில விஷயம்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா யாருமே பண்ண முடியாதது. ஒரு இந்த நிறுவனம் இந்த அளவுக்கு வர்றதுக்கு காரணமே அவர் தான்றதில் மாற்றுக்கிறது கிடையாது. நான் அதனால தான் ஃபஸ்ட் எடுத்துன்னு சொன்னேன், சிற்பின்றது ஒவ்வொன்றா பார்த்து செதுக்கிறாரு. ஸ்டார்டிங் ஃப்ரம் 2019 இந்த ரென்ஃப்ரோ ஆரம்பித்ததுலேருந்து, அந்த ரென்ஃப்ரோ மட்டும் இல்லாமல் அலைடு, டிஎல்ஐ, வேன்சி இருக்கிற ஒவ்வொரு நிறுவனத்துக்கும் ஒரு தனித்தனியான சொல்லப்போனால் அக்ரிகல்ச்சர் முதற்கொண்டு அது எப்படி ஒரு மனுஷன் இத்தனையும் பார்க்குறாருன்னு எனக்கு சத்தியமாக புரியல. திடீர்னு பார்த்தா பால் கணக்கு பார்த்துருக்காரு, திடீர்னு பார்த்தா எல்லாமே அதானா நிறையா இருக்குது, நிறைய கணக்கு பார்க்குறாரு. அதெல்லாம் எப்படி முடியும் தெரியல. நம்ம வீட்டு விஷயத்தை பார்க்க முடியல, அப்புறம் கம்பெனி விஷயம், இந்த 2 தவிர வேறு ஒன்றும் கிடையாது. இதுக்கே நம்ம வந்துட்டு முடியல. அவர் என்னென்ன வேலை பார்க்குறாருன்னு உண்மையிலுமே தெரியல. அந்தளவுக்கு வந்துட்டு ரொம்ப வந்துட்டு ஒரு என்ன சொல்கிறதுங்க, இன்வால்மெண்ட்டோட ஒர்க் பண்ணுறாரு. அதுவும் வந்துட்டு நுனிப்புள் மேயறதும்பாங்க பொதுவாக வந்துட்டு, அது வந்துட்டு அவர்கிட்ட கிடையவே கிடையாது. ஆக்சுவலாக நான் இப்பயும் சொல்கிறேன், பெருமைக்கு சொல்லலை, ஒரு விஷயத்தை தெளிவாக தெரிஞ்சுக்குவார். சும்மா ஜஸ்ட் லைக் தட் ஒரு விஷயம் வந்துட்டு பேசணும் அப்படின்றக்காக இல்லை, அதை பற்றின முழு புரிதலோடு மட்டும்தான் பேசுவார். நாங்களே கஸ்டமர்கிட்ட பேசுகிறப்போ ஒரு சின்ன தடுமாற்றம் வந்தால் கூட அவர் அழகாக ஹேண்டில் பண்ணுவார். சொல்லப்போனால் மார்க்கெட்டிங்கில் அவருக்கு மேலே ஒரு ஆள் இருப்பாங்களான்னு தெரியாது, அந்த அளவுக்கு வந்துட்டு நல்ல. இதை விட ஹைலைட் என்ன தெரியுங்களா, எண்ட் ஆஃப் தி டே மீட்டிங்கெல்லாம் முடித்து ஒரு நல்லபடியாக ஒரு சக்ஸஸாக ஒரு ஆர்டர் எடுத்துருவோம். வெளியே வந்துட்டு சித்தப்பு கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படிம்பாரு. யோ பேசிட்டுலாம் நீதாயா, எனக்கு ஏன் கங்க்ராச்சுலேஷன் அப்படிமோ. சாரி, நான் லோக்கல் லாங்குவேஜில் சொல்ல தப்பாக, பேசினதெல்லாம் நீதானப்பா, எனக்கு ஏப்பா கங்க்ராச்சுலேஷன் அப்படின்ற மாதிரி. ஸோ உண்மையிலுமே வந்து அந்த என்ன யாருக்கு அந்த மனசு வரும் சொல்லுங்கள். நம்ம இந்த நிறுவனமில் இதுக்கு முன்னாடி 2-3 நிறுவனம் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஆல்மோஸ்ட் 16 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸுங்க. நம்ம பல பாலிடிக்ஸ் எல்லாம் பார்த்துட்டு வந்திருப்போம். எல்லோரும் யார்கிட்ட எப்படி ஸ்கோர் பண்ணணும், எப்படி பேசணுன்றதெல்லாம் ஒரு என்ன சொல்கிறது, ஒவ்வொரு விதமான ஒரு டாக்டிக்ஸ் வச்சுருப்பாங்க. ஒரு ஓனரே என்னென்னா எந்த ஒரு கர்வமும் இல்லாமல் அவர் பேசுகிற விதத்துக்கு கூட அந்த கிரெடிட்டை வந்து நம்மளுக்கு கொடுத்துட்டு போவார். அதெல்லாம் வேறு எங்கே நடக்குன்னு எனக்கு உண்மையிலுமே தெரிலங்க. உண்மை ஹேட்ஸ் ஆஃபுங்க. இதெல்லாம் ஒன்றுமே இல்லை. ஆக்சுவலி இந்த மேடையெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க. உங்களுக்கு 100 வருஷம் இல்லை, 150 வருஷம் இல்லை, அதுக்கும் மேலே போகும். நீங்கள் போடுற அஸ்திவாரம் அந்தளவுக்கு ஸ்ட்ராங், அதுதான் உண்மை. நீங்கள் போடுற அஸ்திவாரம் வந்துட்டு உண்மையுமே வலிமையான ஒரு அஸ்திவாரம்.
ஸோ இது நாங்கள் இன்னும் அப்கமிங் இயர்ஸில் நாங்கள் அதெல்லாம் விட்னஸ் பண்ண போகிறோம். நாங்களும் எங்களோட அடுத்த ஜென்ரேஷனை விட்னஸ் பண்ண போகிறோம். ஆல் தி பெஸ்ட். எல்லாத்துக்கும் நன்றி, வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி, சந்தோஷம். ஜெயேந்திரன் சார் அவர்களை பற்றி பேசுவதற்காக திரு சுரேந்திரன் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். நான் நம்மளோட ஸ்பீட் டீம் ஃபேமிலியில் 2020 அதாவது 1/1/2020 அப்போது ஜாயின் பண்ணியிருந்தேன். அப்போது எங்களோட ஜெயேந்திரன் சார் அப்போ எங்கே இருந்தாருன்னா ப்ராஜெக்டில் இருந்தார். ஆஃபீஸில் அவரை பார்க்கவே முடியாது. ஒரு நாள் தீபாவளி ஃபங்க்ஷன் வருது. அப்போ தான் அவர் என்ன பண்ணுறாரு, நல்லா ஷேட் ஆகி ஃபேஸ்லாம் பார்த்தா ரொம்ப கருப்பாகி டக்குன்னு உள்ளே வந்து ஒரு தீபாவளி விஷ் சொல்லிவிட்டு அவர் வந்து கிளம்புறாரு. யாரா இது, டக்குன்னு மின்னல் மாரி வெளில போயிட்டாரே அப்படின்னு கேட்டேன். அப்புறமா சொன்னாங்க அவர் தான் ஜெயேந்திரன் சார் அப்படின்னு. நாங்கள் ஃபஸ்ட்டு சார் கூட தான் ஃபஸ்ட்டு ஜாப் செம்கார்ப்பில் 1.65 மெகாவாட் சிங்கிள் பிளேடுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சு. அப்போது நாங்கள் எப்போ யார் கூட இருந்தோன்னா முத்துராஜ் சார் கூட தான், அண்டர் முத்துராஜ் சார் கூட தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். அவர் டக்குன்னு ஆர்டர் வந்துருச்சு, காலையில் 6 மணிக்கு மீட்டிங் அப்படின்னு சொல்லிட்டாரு. அன்றைக்கி நைட்டு நான் வீட்டுக்கு போகலான்னு ஊருக்கு போகலான்னு பிளான் வச்சுருந்தேன். ஐயோ இவர் வேறு கூப்பிட்டாரு, என்ன சொல்கிறது என்ன பண்ணுறதுன்னு தெரியல. உடனே 6 மணிக்கு காலையில் மீட்டிங், எல்லா டீம், டிசைன் டீம்லேருந்து ஸ்டோர் டீம்லேருந்து எல்லோரும் என்ன பண்ணிட்டோம், 6 மணிக்கு அசம்பிள் ஆகிட்டோம். ஆனால் சார் 5:30க்கு வந்து உட்காந்துட்டார் முத்துராஜ் சார். 6 மணிக்கு நாங்கள் பிளான் பண்ணுறோம், என்ன பிளான் பண்ணுறோம், இந்த வேலைக்கு என்னென்ன டூல்ஸ் தேவைப்படும் அப்படின்றத லிஸ்ட்டு, இந்த ஒர்க் எக்ஸிக்யூஷன் நீங்கள் பிளான் பண்ணி கிளம்பிடணும்னு சொல்லிட்டாங்க. இங்கேருந்து நான், அப்புறம் டிசைனில் மணிகண்டன், சுப்பிரமணி, அப்புறம் டீமோடு நான் இங்கேருந்து டிவி காரில் போகிறோம். டிரைவர் இல்லை, நான் தான் வண்டி ஓட்டுறேன், கார் ஓட்டுறேன். தம்பி ராஜா ஓட்டிடுவியா ராஜா அப்படின்னு கேட்டார். சார் நீங்கள் நம்பி படுங்க நான் ஓட்டுறேன் அப்படின்ட்டு. இங்கேருந்து அடித்து பிடிச்சி கர்நாடகா போயிட்டோம். கர்நாடகா போன உடனே என்ன ஆகிடுச்சு அப்படின்னா, அங்கே எங்கள் சைட்டில் அப்ரூவல் தரலை, கஸ்டமர் மட்டும் பேச முடியல. ஜெயேந்திரன் சார் என்ன பண்ணாருன்னா, கஸ்டமரை ஃபுல்லாக அவர் தான் கவர் பண்ணிக்கிட்டாரு, ஃபுல்லாக அவர் தான் பேசுகிறார். ராஜா நீ எனக்கு என்ன பண்ணுவேன்னு தெரியாது, எனக்கு டாக்குமெண்ட் எல்லாமே கிளியர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டார். அவர் கஸ்டமர் பக்கம் போயிட்டார். நாங்கள் நைட்டோட நைட்டாக நான், சுப்பிரமணி, அப்போது ஒரு பையன் ஷேக் முகமதுன்னு ஒரு பையன் வந்து சேஃப்டியில் இருக்கான். ஒரு ப்ரௌசிங் சென்டரை நைட்டு ரெண்டில் எடுத்துட்டோம். உனக்கு வாடகை கொடுத்துட்றோம், எனக்கு நீங்கள் ஒரு நைட்டுக்கு ஃபுல்லாக உன் ப்ரௌசிங் சென்டர் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டோம். அன்றைக்கி நைட்டோட நைட்டாக டாக்குமெண்ட் எல்லாமே ரெடி பண்ணி, அந்த டாக்குமெண்ட் நம்மள்ட்ட இருக்குது, இருந்தாலும் கஸ்டமர் என்ன பண்ணுறாங்க, இன்னும் டாக்குமெண்ட் வேணும்னு சொல்லி எல்லா டாக்குமெண்ட்டை ரெடி பண்ணி அந்த ஒர்க்கை முடிச்சிட்டோம். அந்த ஒர்க்கை முடித்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது, ஒவ்வொரு நாளும் காலையில் பார்த்தீங்கன்னா ஏர்லி மார்னிங் 4 மணிக்கு நாங்கள் கிளம்பிடணும். எங்களை 4 மணிக்கு எழுந்துட்டு சொல்லுவார் ஜெயேந்திரன் சார். ஆனால் அவர் 3 மணிக்கே எழுஞ்சி அவர் கிளம்பி ட்ரெஸ்லாம் போட்டு ரெடியாக இருப்பார். அதேமாரி வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ரெஃப்ரெஷ் ஆகி அவர் துணி அவரே துவைச்சிப்பார். அவரோட வேலை எந்த வேலையும் யாருக்கும் கொடுக்கவே மாட்டார். பட் என்னன்னா எங்கள் கூட சேர்ந்து ரோப் பிடிப்பார், வேலை செய்வார். ஆனால் அவர் ட்ரெஸ்ஸில் ஒரு அழுக்க கூட பார்க்க முடியாது. சீரியஸாக ஒரு ட்ரெஸ்ஸு க்ளீனாக ஒரு பஞ்சுவாலிட்டி அப்படின்னு சொன்னால் அவர் தான். அதுக்கப்புறம் நான் இது வந்து ஜஸ்ட் இது ஒரு ஸ்டோரி போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் நமக்கு என்ன பண்ணோன்னா, டிஎல்ஐ அப்படின்ற க்ரெயின் ஆக்சுவலாக சார் வந்து ஃபுல்லாக ஜெயேந்திரன் சார்ட்டை ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டார். அப்போது சார் அப்பயே சொன்னார், நிறைய ஐடியா சொல்லியிருக்காரு, ரீஜனோட ஜென்ரேட்டர்லாம் நம்ம ஒரு ஸ்ட்ரெச்சர் போட்டெலாம் இறக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாங்கள் சொல்கிற சார் சொல்லி ஒரு வருஷம் இருக்கும், அப்புறம் வேறு யாரும் இறக்கிட்டு போயிடுவாங்க. அதேமாதிரி இந்த டிஎல்ஐ கனவு வந்து அவர் சார் வந்து இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனால் நாங்கள் எப்போ பண்ணோம் அப்படின்னா 2020 ஆரம்பித்து 24 ஜனவரியில் தான் டிஎல்ஐ க்ரெயினை வந்து நாங்கள் பண்ணோம். அப்போது இந்த டிசைன் ஆரம்பிக்கும் போது பார்த்திங்க அப்படின்னா ஜெயேந்திரன் சார் ஃபுல்லாக இன்வால்வ் ஆகி டிசைன் டைமில் இப்படி பண்ணுங்க அப்படி பண்ண, இப்போ கூட நிறைய ஐடியா சொல்லியிருக்காரு. நிறைய பேசணும்னு நினச்சா ஆனால் பேச்சு வரல. இங்கே 5 டன் க்ரெயின் நம்ம இந்தியாவிலே ஃபஸ்ட்டு நம்ம தான் பேட்டன் ரைட்ஸ் வாங்கியிருக்கோம். அதில் ரொம்ப ஏஷியன் கண்ட்ரியில் நம்ம கம்பெனி தான் பேட்டன் ரைட்ஸ் வாங்கி அந்த க்ரெயினை நம்ம
அறிமுகப்படுத்தியிருக்கோம். இதில் வந்து ஸ்பீட் டீம் ரொம்ப நம்ம பெருமை கொள்ளலாம். இது நம்மளோட டெக்னாலஜி அப்படின்றத. ஓகே, இப்போ முழுக்க முழுக்க அடுத்த ஒர்க் எல்லாமே டிஎல்ஐயில் தான் வரப்போகுது. இந்த 5 டன் இப்போ எக்ஸாம்பிள் ஒரு வெஸ்டாஸ் அப்படின்ற ஒரு கஸ்டமர் இருக்காங்க. நான் ஒவ்வொரு ஆஃபீஸாக சார் என்ன சொன்னார், இப்படி போய் பேசிட்டு வா, என்ன ஆனாலும் பரவாயில்ல. என்ட்ரன்ஸ் உண்மையிலே சொல்கிற செக்யூரிட்டி கேட்டில் என்னை துரத்தி விட்டுட்டாங்க. எதுக்கு இங்கே வரீங்க, செக்யூரிட்டி கேட் விட்டு வெளியில் போன்னு சொல்லிட்டாங்க. அப்போது மனசில் ரொம்ப கஷ்டம். சார் நான் ஜெயந்தன் சார்ட்ட சொல்கிறேன், சார் எனக்கு வந்து இதுமாரி வெளியில் போன்னு தள்ளிட்டாங்க சார் அப்படின்னு சொன்னேன். பொரு ராஜா, நம்மளுக்கு ஒரு காலம் வரும் அப்படின்னு சொன்னார். அடுத்து சொல்லி ஒரு 2 மாதத்தில் நம்மளுக்கு வந்து அடுத்த ஜாப் உடனே பெயிண்டிங் ஜாப் வந்துச்சு. பெயிண்டிங் ஜாப் வந்தோடனே நம்ம தான் ஓஎன்டம்ல மேக்ஸிமம் மேன் பவர் சப்ளை பண்ணி நல்ல பேர் வாங்கியிருக்க டீம் யார் அப்படின்னா ஸ்பீட் டீம் அப்படின்றதில் நான் சந்தோஷமாக சொல்லிப்பேன். இப்போ அது மட்டும் இல்லை, நம்ம தான் ஃபஸ்ட்டு டைம் சென்வியானில் 25 டன் கெப்பாசிட்டி உள்ள கியர் பாக்ஸை இறக்கிட்டோம். ஃபஸ்ட்டு ஜாப் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டோம். இது வந்து வேர்ல்டு ரெக்கார்டு. இதுக்கு பின்னாடி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணி நேரமும் டிசைன் டீம் கூட ஜெயந்தரன் சார் சொல்லி எக்ஸாம்பிள் நாங்கள் ஒரு ஞாயிற்றுக்கிழமை கூட டீமை வர வச்சு அந்த அவருக்கு நிறைய ஒர்க் இருக்கு. லேண்டு ஓஎன்எம் லேண்டில் தான் முக்கால்வாசி இருந்தார். அப்படி இருந்தாலும் காலையில் 4 மணிக்கு எழுஞ்சி, தம்பி இது என்ன ஆச்சு, இது வேலை முடிஞ்சிச்சா முடியலையா, என்ன ஒர்க் ப்ராக்ரஸ் போயிட்டு இருக்குது அப்படின்னு கேட்டுருவார். நடுவில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா டீம் கொஞ்சம் ஸ்டக்காக இருந்தாங்க, சின்ன வேலைகள் ஸ்ட்ரகிளாக இருந்துச்சு. அதனால் நீங்கள் என்ன பண்ணணும், காலையில் 6 மணிக்கு உங்கள் சர்வீஸ் டீம் ஹெச்ஆர் டீம் எல்லாருமே 6 மணிக்கு மீட்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணி டெவலப்மெண்ட்டுக்குன்னு மீட்டிங் போயிடணும். இந்த 6 மணிக்கு 6 பேர் பாதி தூக்கத்தில் எழுஞ்சி இன்னைய வரையும் அந்த மீட்டிங்கை கண்டினியூ பண்ணி நடத்திட்டு இருக்கோம். இன்னொன்று என்னன்னா, முக்கியமாக எங்கள் சைட் டீமில் சில பிரச்சனைகள் இருக்குது. இதுக்கு என்ன பண்ணலான்னு சார் என்ன பண்ணார், 7 மணிக்கு மீட்டிங். ஏன்னா வேலையும் ஸ்டக் ஆகக்கூடாது, நாங்களும் டிஸ்டர்ப் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு 7 மணிக்கு எங்களோட சைட் டீம் லீடர்லேருந்து சைட் மேனேஜர்லேருந்து எல்லாருமே 7 மணி மீட்டிங் இன்னைய வரலையும் மீட்டிங் போயிட்டு இருக்குது. ஆனால் இந்த டைம் 7 மணின்றதை பார்க்காம காலையில் என்னோடய டீம் எழுஞ்சி கிளம்பி 7 மணிக்கு ரிப்போர்ட் பண்ணுறாங்க. இதுக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப் கொடுத்துக்கலாம். எல்லோரும் ஒரு சத்தமான ஒரு கரகோஷம் என்னோடய டீமுக்கு கொடுக்குற மாதிரி கேட்டுக்கொள்கிறேன். இந்த ஃபஸ்ட் செம்காரப்பில் நாங்கள் வேலை செஞ்சதுக்கப்புறம் ஒவ்வொரு கஸ்டமர் ஃபஸ்ட்டு ஒர்க் வந்து ரெனியூவில், சார் இதேமாரி வந்து எங்களுக்கு ரெனியூவில் ஒரு சிங்கிள் பிளேடு வந்திருக்கு சார் அப்படின்னு நான் ஜெயந்தன் சார்கிட்ட போய் சொல்கிறேன். எதுனா கமேசா, நான் அந்த வெஸ்டாஸ் ஒர்க் பண்ணும்போது சார் நம்ம கனவு காண்றிருக்கேன் சார், கண்டிப்பாக நம்ம கமேசா ஒர்க் பண்ணுவோம் அப்படின்னு சார்கிட்ட சொல்லியிருந்தேன். ஃபஸ்ட்டு ஒர்க்கு இதேமாரி தீபக்குன்னு ஒரு கஸ்டமர் எனக்கு சொல்கிறாரு, சார்கிட்ட சொல்கிறார், சார் இதேமாரி ஒர்க்கு வந்திருக்கு சார், என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருக்கோம். அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா ரொம்ப லோயர் கமர்ஷியலில் கேட்டாங்க. சார் இவ்வளோ கமர்ஷியலில் பண்ணால் கண்டிப்பாக நம்ம நட்டம் ஆகிடுவோம் சார்ன்னு சொல்கிறேன் சார்கிட்ட. சார் உடனே என்ன சொன்னார், தப்பு இல்லை, நம்ம நட்டம் ஆனாலும் தப்பு இல்லை, நம்ம ஃபஸ்ட்டு அந்த பிளேடை இறக்கிடணும் அப்படின்றத தெளிவாக சொல்லிட்டார். அவர் இப்படி தான் நான் கஸ்டமர்கிட்ட பேசும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு சில பதட்டங்கள் இருக்கும், சில வார்த்தைகள் எனக்கு வராது. ஒவ்வொரு வார்த்தைகளுமே எனக்கு வந்து சார் சொல்லி கொடுத்து தான் அந்த வார்த்தைகள் பேசுகிறவொடனே ஃபஸ்ட்டு ஆர்டர் நம்ம எங்கே எடுத்தோம் அப்படின்னா ரெனியூவில் எடுத்தோம். ரெனியூவில் எடுத்துகிட்டு இன்றைக்கி இந்த இந்தியாவிலே நம்ம தான் கமேசா சிங்கிள் பிளேட் இருக்கிறதுல ஒரு மோனோபுள்ளியாக இருக்கும். G122ஓட சிங்கிள் பிளேட் ஃபஸ்ட்டு பண்ணது ஸ்பீட் டீம், அப்படி நம்ம கம்பெனி மட்டும்தான். அந்த ஆர்டரை கண்டினியூஸாக நியர்லி ஒரு 6 பிளேடு கிட்ட நம்ம இறக்கிட்டோம். அதுக்கப்புறம் அந்த ஃபஸ்ட்டு பிளேட் முடித்த உடனே அடுத்தது அதானி, அடுத்தது EDF, ஆல்ஃபனார் அப்படின்ற எல்லா கஸ்டமரும் இப்போ நம்ம சொல்கிறது தான் பண்ணுறாங்க. நாங்கள் நிறைய தப்பு பண்ணியிருக்கோம். அந்த தப்பு பண்ணிவிட்டு அவர்கிட்ட என்ன பண்ணுவோன்னா, இந்த சந்தானம் சொல்லுவாள், தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட காலில் வந்து மன்னிப்பு கேட்டுடுவோம். சார் இப்போ வரைக்கும் அவரோட ஒவ்வொரு என்ன செதுக்கியிருக்காரு அப்படின்னா என்னோடய ஜெயந்தரன் சார் சொல்லுவேன், அதுக்கு முன்னாடி என்னோடய முத்துராஜ் சார் சொல்லுவேன். கண்டிப்பாக சார் நாங்கள்
உங்களுக்காக இருப்போம். சில தப்புக்கள் நாங்கள் பண்ணியிருக்கோம், அதை மன்னிச்சிருக்கீங்க. ஆனால் இது நாங்கள் வந்து என்னாலும் நாங்கள் மறக்க மாட்டோம். கண்டிப்பாக ஸ்பீட் டீம் டிஎல்ஐ அப்படின்ற கம்பெனியை வேர்ல்டு லெவலில் போகிறதுக்கு நாங்கள் கண்டிப்பாக அவங்க கையில் அஷ்யூர் கொடுத்துருவோம். அதேமாரி ஒரு குட் நியூஸ் என்னென்னா, வெஸ்டாஸில் நம்மளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துட்டாங்க. நம்ம அந்த செக்யூரிட்டி கேட்டே தாண்ட முடியாமல் இருந்தோம். இன்றைக்கி இந்தியாவை தாண்டி போக போகிறோம் அப்படின்ற சந்தோஷமாக சொல்லிக்கிறேன். எனக்கு வாய்ப்பளித்த மேனேஜ்மெண்ட்டுக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக திரு ராஜா சார் அவர்களை பற்றி பேசுவதற்காக திரு நந்தகுமார் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். எல்லாருக்கும் மாலை வணக்கம். நான் ராஜா சாரை பற்றி இங்கே பேசுகிறதுக்கு கண்டிப்பாக பெருமைப்படணும். சார் மாதிரி ஒரு ஒர்க்கரை அவர் சார் காலையில் பேசையில் ரென்ஃப்ராவோட ஃபஸ்ட் எம்ப்ளாயின்னு சொன்னார். இன்றைக்கி ரென்ஃப்ராவோட ஃபஸ்ட் எம்ப்ளாயி இருந்து ரென்ஃப்ராவோட டைரக்ட் ஆகிருக்கார் அப்படின்னா அவரோட உழைப்புக்கு வந்து இங்கே யாருமே ஈடு கொடுக்க முடியாது. இன்றைக்கி நம்ம ரென்ஃப்ரா எனர்ஜி சாரோட தலைமையில் கிட்டத்தட்ட ஒரு 175 மெகாவாட்டுக்கு இடம் வாங்கியிருக்கோம். அந்த ஒவ்வொரு இடம் வாங்கிலையும் ஒவ்வொரு ஏக்கர் இடம் வாங்கியிலும் நாங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறோம் அப்படிங்கிறது ஜேஎம்டி சாருக்கு தெரியும், சிஎம்டி சாருக்கு தெரியும். அதில் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குங்கிறது தெரியும். ஒரு நாள் கூட ஒரு இஷ்யூ வந்துருச்சு அப்படின்னா அன்னைக்கு அந்த இஷ்யூவை நைட்டு முடிச்சுட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, அண்ணன்கிட்ட சொல்லாமல் அது பண்ண முடியாது. கண்டிப்பாக இப்போ அண்ணன்கிட்ட சொல்லிடணும். அதனால் அண்ணன்கிட்ட வந்து இதை நம்ம சொல்லாமல் இந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ண முடியாது. அப்படிங்கிறனால அன்னைக்கு ஈவினிங்குள்ளே அதுக்கு சொல்யூஷன் எடுத்து யார்கிட்ட எப்படி பேசணும், எங்கே பேசணும்னு எல்லாம் எடுப்பாங்க. எடுத்து இமீடியட்டாக அதுக்கு உண்டான சொல்யூஷனை தேடினா மட்டும்தான் சாருக்கு தூக்கம் வரும். சாரு கூட நான் பல நாள் ட்ராவல் பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துட்டிங்கன்னா ஒரு 30 நாள் நாங்கள் ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னா அதில் ஒரு மேக்ஸிமம் எடுத்துட்டிங்கன்னா ஒரு 5 நாள் 10 நாள் தான் 3 நேரம் சாப்பிடுவார். மற்ற பாதி நேரம் வந்து சாப்பாடே இருக்காது. ஏன் அப்படின்னா அவர் எடுத்த வேலையை முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்டை எப்பவுமே கையில் வச்சுருப்பாங்க. ஸோ சார் மாதிரி ஒர்க் பண்ணுறதுக்கு நான் அவர் கூட பயணிக்கல ரொம்ப பெருமைப்படுறேன். இன்றைக்கி நம்ம கம்பெனி வந்து இந்தளவுக்கு டெவலப் பண்ணி இன்னும் நம்ம ஃபியூச்சரில் மிகப்பெரிய டெவலப் பண்ணி போயிட்டுருக்கோம். இன்றைக்கி நம்ம வேர்ல்டில் இந்தியாவுக்குள்ளே விண்ட் எனர்ஜி ப்ளஸ் சோலார் எனர்ஜியில் நம்ம இந்தளவுக்கு மிகப்பெரிய வந்துட்டுருக்கோம். காரணத்துக்கு சாரும் ஒரு கம்பெனி வளர்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு காரணம் சாரோட இன்வால்மெண்ட்டு. ரெண்டாவது வந்து ஒரு பிரச்சனைக்கு வந்து இமீடியட்டாக சொல்யூஷன் தேடுவாங்க. அது ஒயிண்டம் ஆகட்டும், சோலார் ப்ராஜெக்டில் இருந்தாலும் ஆகட்டும், விண்டு எனர்ஜியில் ஆகட்டும், கிருஷ்ணன் சார் ஆகட்டும், சார் ஜேஎம்டி சார் யாராக இருந்தாலும் சரி இமீடியட்டாக சொல்யூஷன் சொல்லுவாங்க. சாருக்கிட்ட இருக்கிற ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டே வந்து எப்பவுமே வந்து சொல்யூஷனை இமீடியட்டாக சொல்கிறது தான் அவங்களுடைய ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கும். எந்த ஒர்க்குமே எடுத்தால் திரும்பி அதே சொல்கிறேன், எந்த ஒர்க்கு எடுத்தாலுமே அச்சீவ் பண்ணாமல் தூக்கமே அவருக்கு வராது. அது எவ்வளோ மணி நேரம் ஆனாலும் சரி ட்ராவல் பண்ணுவாங்க. சாயந்தரம் ஒரு 4 மணிக்கு ப்ரோக்ராம் பண்ணுவாங்க. நீ பேசிகிட்டே இருப்போம், டக்குன்னு சென்னை போயிடுவாங்க. அது அவருனால மட்டும்தான் முடியும், வேறு யாருனாலையுமே முடியாது. எனக்கு அவர் கூட ஒர்க் பண்ணுறதுக்கு ட்ராவல் பண்ணுறதுக்கு ஒரு பாக்கியம் வந்து இறைவனுக்கு கண்டிப்பாக நன்றி சொல்லுவேன். ரொம்ப தேங்க்ஸ். அடுத்ததாக திரு கிருஷ்ணன் சார் அவர்களை பற்றி பேசுவதற்காக திரு கல்யாண் ராம் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். கிருஷ்ணன் சாரை பற்றி சொல்கிறதுக்கு நான் அப்போதே சொல்லிட்டேன். என்னோட குரு மாதிரி கிருஷ்ணன் சார். அதாவது கமேஷா மிஷினில் வந்து நான் வேலை படித்தது வந்து கிருஷ்ணன் சாரை வச்சு தான். கிருஷ்ணன் சார் சொல்லுவாங்க, ஒவ்வொருத்தரும் வந்து நம்ம வேலையை வந்து நேசித்து வேலை பார்க்கணும், அக்கௌண்டபிலிட்டியோட வேலை பார்க்கணும். சார் வந்து எப்போவுமே சொல்கிறது, ஒரு ஃபால்ட்டு நீங்கள் அட்டன் பண்ணுறீங்கன்னா அது ஒய் அனாலிசிஸ் கண்டிப்பாக நீங்கள் பண்ணி ஆகணும். அந்த ஃபால்ட்டு எதனால் வருது, எப்படி வருது அப்படிங்கிறத அதை ரூட் காஸ்ட் எடுக்காமல் நீங்கள் அந்த ஃபால்ட் அட்டன் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத வந்து எப்போவுமே சொல்லிகிட்டே இருப்பாங்க. சார் வந்து சாரோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் என்னோடய வயசுன்னு சொல்லணும். விண்டு ஃபார்மில் சார் வந்து விண்டு ஃபார்மில் ஜாயின் பண்ணும்போது சாருக்கு இருந்த ஆர்வம் எப்படின்னா, சாருக்குன்னு தனியாட்டு ஒரு டூல்ஸ் செட்டை வச்சு ஒர்க் பண்ணி அந்தளவுக்கு சார் வந்து வேலை பார்த்து இந்தளவுக்கு முன்னேறி ஒரு கம்பெனி நடத்தி சார்கிட்ட நான் 13 வருஷமாக அந்த கம்பெனியில் சார் கூட வேலை பார்த்துட்ருக்கேன். இன்னும் சார் கூட கண்டினியூவாக தொடருவேங்கிறத தெரிவிச்சுக்கிறேன்.
தேங்க்யூ. என்னன்னா அந்த அண்ணனும் தம்பியும் இணைந்து ஒரு நிறுவனத்தை வந்து நடத்துறது அப்படின்றது பொறுப்புக்கும் பாசத்திற்கும் இடையே இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய போராட்டம். அதையெல்லாம் மிக சரியா கையாண்டு அண்ணனுக்கு துணையாக இணையாக இயங்கி கொண்டிருக்கும் நம்முடைய ஜாயிண்ட் மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் ஸ்பீட் டீம் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் திரு ஜெயேந்திரன் பெரியசாமி அவர்களை சிறப்புரையாற்ற அன்புடன் மேடைக்கு வருமாறு அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். யாரும் ஊரே யாவரும் கேளீர் அப்படின்ற மாதிரி எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்து நம்ம எல்லாத்தையும் ஒன்று சேர்த்துருக்கிறது இந்த நம்மளுடைய ஸ்பீட் டீம் குரூப் தான். உடல் வேறு உயிர் ஒன்று, இதுதான் இங்கே இருக்கிற மொத்த இதையும் நம்ம ஒன்றா சேர்க்கறதுக்கு ஸ்பீட் டீம் குரூப் தான். உடல் எங்கெங்கேயும் இருக்கலாம், ஆனால் நம்ம எல்லாரும் ஒரே உயிர் தான். நீயும் நானும் ஒன்று தான், எல்லாரும் சம்மந்தான், எல்லாரும் ஈக்குவலிஷன், அவ்வளோதான். பேசுகிறதுக்கு ரொம்ப விஷயங்கள் இருக்குது. ஈவெண்ட்டை என்ஜாய் பண்ணுங்கள். டைம்லைன் கம்மியாக இருக்குது. நான் அண்ணா பேசணும். எல்லாரும் சந்தோஷமாக நிறைவாக மன நிம்மதியாக அழகாக குடும்பத்தோட சந்தோஷமாக இருங்க. வேலைகளை நம்ம எப்போதும் பேசுகிறது தான். சைட்டில் எல்லோரையும் நான் நேராக பார்க்குறது தான். போன வருஷம் ஈவெண்ட் பண்ணோம், இந்த வருஷம் ஈவெண்ட் பண்ணுறோம். வருங்காலங்களும் இது நல்லா நடக்குதும். உங்களோட உழைப்பினால் மட்டும்தான் இது சாத்தியம். உழைப்பை என்றைக்குமே நம்ம விடக்கூடாது. காலம் நேரம் நம்ம கூடயே இருக்குது. நேரம் பார்க்காம உழைக்கிற உங்கள் ஒவ்வொருத்தரையும் நான் பார்க்குறேன். என்னோடு சேர்ந்து பயணிக்கிறீங்க, நானும் உங்களோட சேர்ந்து பயக்கிறேன். எல்லோரும் நல்லா இருப்போம், சந்தோஷமாக இருக்கணும். இறைவனை பார்த்துக்கிறேன். நன்றி, வணக்கம். தற்போது திரு பழனிசாமி சார் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். நம்மளுடைய முத்துராஜ் சாருடைய ஆருயிர் நண்பர் திரு பழனிசாமி சார், ப்ளீஸ் மேடைக்கு வாங்க. 17, அதாவது ஸ்பீட் டீம் 17வது வருஷம். இது 17ங்கிறது ஒரு எண்ணுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் இது இந்த 17க்கு வர்றதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்கன்னு எனக்கு கூட இருந்து பார்த்தனா எனக்கு தெரியும். எப்படி சொல்ல, 17வது வருஷத்தில் 700 ஸ்டாஃப் நம்ம கம்பெனியில் இருக்கிறாங்க. இந்த 700 7000 ஆகும் அப்படின்னு நம்பிக்கை எனக்கு இருக்குது. அந்த 7000 ஆகும்போது எனது மருமகளும் அது பொறுப்பில் இருப்பாங்கன்னு நம்பிக்கை இருக்குது எனக்கு. அவங்க வழி நடத்துவாங்க. அப்பவும் ராஜா சாரோட பசங்க, கிருஷ்ணன் சார் பசங்க கூட இருந்து அவங்களுக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருப்பாங்க. எப்படின்னா திரு முத்துராஜ் அவர்களுக்கு ஜெயேந்திரன் சார் எப்படி சப்போர்ட்டாக இருக்காங்களோ அந்த மாதிரி இருப்பாங்கன்னு நான் நம்புகிறேன். நம்ம எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன். கம்பெனி இன்னும் நல்லாயிருக்கும். சந்தோஷமாக இருங்க, நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். உங்களுக்கு நிறைய இன்னிசை கச்சேரிலாம் இருக்குது. ஸோ அதனால் நான் பேச்சு குறைச்சிருந்தேன். நன்றி, வணக்கம். பிரபு சக்கரவர்த்தி அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். நம்மளுடைய ஸ்பீட் டீம் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் பற்றி ஒரு சில வார்த்தைகளை பேசுவதற்காக எல்லா புகழும் இறைவனுக்கே. எம்டியை பற்றியும் ஜேஎம்டியை பற்றியும் எல்லோரும் நிறையா சொல்லிட்டாங்க. நம்ம இவங்ககிட்ட இருந்து என்ன கற்றுக்குறோம்? இப்போது ஒரு மனுஷன் ஒரு 0லேருந்து அவர் ஹீரோ ஆகிருக்காரு. அவர் ஹீரோ ஆனது மட்டும் இல்லாமல் நிறைய ஹீரோஸை உருவாக்கியிருக்காரு, இன்னி உருவாக்கிட்டு இருக்காரு. காற்றுள்ள போதே தூற்றிக்கொள். இன்னைக்கு அவர் உழைப்பினால் உயர்ந்திருக்காரு. இது நம்ம உயர்ந்துட்டோம், நமக்கு இது போதுன்னு நினைக்கல. கேஜிஎஃப் மாதிரி கேஜிஎஃப் பார்ட் 3 வருது இல்லை, எங்கே வருது? அடுத்தெல்லாம் இந்தியாவுக்கு வெளியே. அதே மாதிரி நம்மளும் 2030 துபாயில் கண்டிப்பாக கொண்டாடுறோம். நமக்கு எல்லா விஷயமும் தெரியாது. நம்ம என்ன பண்ணணும்? சில பேரை பார்த்து இன்ஸ்பயர் ஆகிக்கணும். இன்ஸ்பயர் ஆகிறது பெரிய வார்த்தை நினச்சிங்கன்னா காப்பி அடிச்சிடணும். இப்போ சார் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் பார்ப்பாங்க வைப்பாங்க. சில பேர் பிளண்டர் பண்ணுவாங்க. பிளண்டர்னால் மன்னிக்க முடியாத குற்றங்கள். அப்படிப்பட்ட குற்றம் பண்ணாலுமே என்னென்னா பொறுமையாக ஹேண்டில் பண்ணுவார். நீங்கள் மேன் பவர் மேனேஜ்மெண்ட்டுங்கிறது ஈஸியானது கிடையாது. உங்கள் கொடுத்த வேலையை நீங்கள் செஞ்சிடலாம், ஆனால் 4 பேர் வச்சு வேலை பார்க்கறதுக்கு அவ்வளோ ஈஸி கிடையாது. இங்கே எத்தனை பேர் இருக்கோம்? 800 பேர் இருக்கோம். 800 பேர் வச்சு வேலை பார்க்கறது அவ்வளோ ஈஸி கிடையாது. அப்புறம் இன்னொரு விஷயம், அவர் இப்போ ஒரு நேரம் கம்மியாக இருக்கிறங்காட்டி நான் சீக்கிரம் சொல்லி முடிச்சிடுறேன். ஒரு ஸ்தாபனம் நல்லா நடக்கணும் அப்படின்னா நீங்கள் நல்லா ப்ராசஸ்ஸு, நீங்கள் நல்லா ஐடியா, இது எல்லாத்தையும் தாண்டி நல்ல மனிதர்கள் உள்ளே வரணும், விசுவாசமான மனிதர்கள் உள்ளே இருக்கணும். நான் இந்த நிலைமையில் நிறைய பேர் இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்ச சில பேரை நான் சொல்கிறேன். சொல்லாதவங்கள எனக்கு தெரியாமல் இருக்கலாம், நீங்கள் இல்லைங்கிற அர்த்தம் கிடையாது. திரு பிரகாஷ் HR and லீகல், அதாவது தென்காசியின் பாரதி,
பாரதியின் பிரதி, வள்ளுவனின் மைந்தன், வல்லவன் நல்லவன். பிரகாஷ் சார், அவரை பற்றி சொன்னால் சொல்லிகிட்டே இருக்கலாம். நம்ம அடுத்து இன்னொரு பில்லர் சமீர் சார். என்ன வேலையாக இருந்தாலும் ஃபுல் டெடிகேஷன். எனக்கு எந்த உடல் உபாதையாக இருந்தாலும் இல்லை, வேலையை முடிச்சுட்டு தான். அதே மாதிரி அவர் டீமும் அந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கார். சார் தேங்க்யூ சார். மூணாவது நம்ம பாபி அலைஸ் மிஸ்டர் பழனிசாமி, என் நண்பன்டா, மாப்பிள்ளை, அவ்வளோதான். அதை தவிர்த்து வேறு எதுவும் கிடையாது. இந்த மாதிரி பாசிட்டிவ் பீப்புள்ஸ் உள்ளே இருக்காங்காட்டி கண்டிப்பாக உங்களுக்கு பாசிட்டிவ் தான் நடக்கும். 2030 துபாய், மக்களே மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம், தேங்க்யூ தேங்க்யூ. அடுத்ததா நம்மளுடைய சர்வீஸ் டீம்லேருந்து பசங்க வந்து ஒரு சில வார்த்தைகள் பேசணும் அப்படின்னு விருப்பப்பட்டிருக்கீங்க. ஸ்பீட் டீம்லேருந்து ப்ளீஸ் வாங்க. நான் வேலைக்கு முதல்ல போகும்போது 20 வயசு. எனக்கு 20 வயசுங்கும்போது சென்னையில் வந்து வேலைக்கு போகிறேன். எங்கள் அம்மா தான் சொன்னாங்க. நான் போன மீட்டிங், முந்தின மீட்டிங் சொல்லியிருக்கேன். இதை இப்போ எல்லாத்துக்கும் சொல்கிறேன். 2 பேரும் ஒரே ஃபீல்டில் இருக்கக்கூடாது, வேறு வேறு ஃபீல்டில் இருக்கணும். அண்ணன் ஒரு வேலை பார்க்குறாங்க, நீ ஒரு வேலைக்கு போ அப்படின்னு சொல்லி சென்னைக்கு அனுப்புகிறாங்க. நான் சென்னைக்கு வேலைக்கு போகிறேன். 1 மந்த் ஒர்க் பண்ணேன். அங்கே இருக்கிற சில சூழ்நிலைகள் சரியில்லை. அப்போ அண்ணன் வந்து நீ கிளம்பி கர்நாடகா வந்துடு அப்படிங்காங்க. 20 வயசில் எனக்கு கன்னடமும் தெரியாது, ஹிந்தியும் தெரியாது, இங்கிலீஷ் ஓரளவு பேசுவேன், தமிழ் தான் தெரியும். மெஜஸ்டிக் போய், மெஜஸ்டிக்லேருந்து கதக் போய், கதக்லேருந்து மறுபடியும் ஹூப்ளி போய் உட்காந்து வேலை பார்த்துருக்கேன். எங்கே விட்டாலும் அண்ணன் என்னையை தனியாக தான் விடுவாங்க. அதை இப்போ தனியாக போனால் தான் எங்கே இருந்தாலும் முதல்ல கற்றுக்கிட முடியும். ஒரு கடலில் விழுந்தாலும் நீச்சல் அடித்து தான் வெளியில் வர முடியும், முங்கக்கூடாது. எல்லாத்துக்கும் அதான் சொல்கிறேன். ஒருங்க கூட உங்களை நான் கடலே இறக்கி விட்டாலும் கூடையும் சைட்லையும் பின்னாடி நீந்தி வந்துக்கிட்டு தான் இருப்போம். அது சுரேந்தருக்கு தெரியும், முத்துராஜுக்கு பர்டிகுலர் தெரியும், கோபிக்கு அடித்து சொல்லி கொடுத்துருக்கேன். சிவாவுக்கு வந்து அவன் அந்த கம்பெனிக்கு வந்ததுலேருந்து நான் சிவாட்ட கேட்டிருக்கிறேன், நிம்மதியாக இருக்கேன்னு நான் முதல்ல கேட்பேன். நான் ஃப்ரீஸ்ஃபுல்லாக இருக்கேன் அப்படிமா. எந்த இடத்துல யாரை விடலாம், எங்கே நம்பி கொடுக்கலாம், உங்களை நான் நம்புகிறேன். அதை முதல்ல பண்ணுவேன். அதான் பிலீவ் த பீப்புள், ஆல் பீப்புள் ஆஃப் த பிலீவ் த பீப்புள். உங்கள் எல்லாரையும் நாங்கள் நம்புகிறோம். அன்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். நம்பிக்கைக்குரிய பாத்திரங்க கிட்ட நீங்கள் வெறும் பாத்திரத்தையும் கொடுக்கலாம், தங்க பாத்திரத்தையும் கொடுக்கலாம், வைர பாத்திரத்தையும் கொடுக்கலாம். பாத்திரத்தை நீங்கள் பத்திரமா பார்த்துக்கிருவீங்க. அந்த பாத்திரம் தான் நீங்கள் அப்படின்ற விஷயத்த முழுசாக வந்து நம்புங்க. நான் உங்களை நம்புகிறேன். அதனால தான் இந்த விஷயத்தை உங்களுக்கு கொடுத்துருக்கேன். முடியும். எந்த இடத்துல எந்த வேலைக்கு எங்கே அனுப்பலாம், என்ன நீங்கள் பண்ணியிருக்கீங்க, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன மாதிரி நீங்கள் ஜாப் பண்ணுவீங்க, பண்ண முடியும்னா புது டீமாக நான் பின்னாடி இருக்கிற குமாராக இருக்கட்டும், மாரியப்பா, கோபி, எல்லா எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் நான் உங்களை தனியாக இறக்கி விட்டு டெய்லி உங்களை பற்றி பேசிக்கிட்டு தான் இருந்திருக்கிறேன். அது சிவாவுக்கு நல்லாவே தெரியும், எக்ஸ்பெஷலி சுப்பிரமணிக்கு நல்லா தெரியும். சைட் 2 ஸ்பெஷல் விசிட்டாக கோபியும் முத்துராஜும் அனுப்பிச்சி விட்டுருந்தேன். அவங்களும் உங்களை பார்த்து விட்டு நம்ம டீம் நல்லா தான் பண்ணுறாங்கன்னு உங்களை என்கேஜ் தான் பண்ணியிருக்காங்க. நன்றி. அன்னைக்கு முத்துமாரி மேடம் சொன்ன மாதிரி இங்கே 40 வயசு கீழே தான் எல்லோரும், 40 வயசுக்கு மேலே யாருமே கிடையாதுன்னா நான் ஒன்று தான் 41. இது போக ஒரு சில ஆட்கள் வேணால் ஒரு 45 கிட்டே இருப்பாங்க. ரொம்ப ஓல்டுன்னு பார்த்தா எங்கள் கம்பெனியில் ஜெயவர் சாரும் மணிசேகரன் சாரை தவிர வேறு யாரும் பெரிய வயசு இருக்கிறது மாதிரி தெரில. ஜெயவர் சாரும் மணிமாறன் சாரை தவிர. ஸோ இந்த உங்களுக்கு சின்ன வயசில் இந்த வாய்ப்புகள் கிடைச்சதை நீங்கள் யூஸ் பண்ணி மேலே வரணுங்கிறது தான் முக்கியம். இங்கே வந்து என்னென்னா, இப்போ எக்ஸாம்பிள் இங்கே சுப்பிரமணி சார் இருக்கார். யார் அவரை சுனாமின்னு சொல்லுவோம். எனக்கு தெரியும் அவர் எவ்வளோ பெரிய கடின உழைப்பாளி அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இன்னும் அவரோட படிப்பை அடையாளமாக வச்சே அவருக்கு ஒரு ஏன் இவர் இன்னும் இந்த இடத்துல இருந்துட்டார். இன்றைக்கி ஒரு பெரிய ப்ராஜெக்ட் மேனேஜர், ஒரு டிஜிஎம் லெவலில், ஒரு ஜிஎம் லெவலில் வர வேண்டிய ஆள். இதுக்கு என்ன ரீசன்னா, இந்த ஐடிஐ, டிப்ளமோ, பிஇ, எனக்கு ஓப்பனாக சொல்கிறேன், அது மேலாம் எனக்கு நம்பிக்கையே கிடையாது. வாய்ப்புகளுங்கிறது உங்களுக்கு கிடைக்கப்பட்டிருக்கு. நீங்கள் இனிமேல் கம்ப்யூட்டர் கற்றுக்கலாம், நீங்கள் இனிமேல் இங்கிலீஷ் பேச கற்றுக்கலாம், ஹிந்தி பேச கற்றுக்கலாம், எல்லாமே கற்றுக்கலாம். ஆனால் நான் அந்த வட்டத்துக்குள்ளேயே தான் இருப்பேன்னு நினச்சிக்கிட்டிங்கன்னா அந்த வட்டத்துக்குள்ளேயே தான் இருக்க முடியும். இந்த நிர்வாகம், இங்கிலீஷ் பேச தெரியாததுக்கு தான் இந்த நிர்வாகம், ஹரியர் வச்சுருக்கவங்க தான் அந்த நிர்வாகமே வச்சுக்கலாம். அதுக்கு தான் உங்களுக்கு தான் திறந்து வச்சுருக்கோம். இங்கே என்ன தேவைப்படுது, உழைப்பை நீ நுனிப்புள் பாயாமல் ஃபுல்லாக கற்றுக்கணும். அதுதான் முக்கியம். நீ இப்போ வந்து என்ன எப்போதுமே சொல்லுவேன், 5 விரலில் இந்த விரல் பார்க்குற வேலையை தான் இந்த விரல் பார்க்கும். அந்த வேலையை நீ தெளிவாக பாரு.
நீ இந்த நடுவரல் பார்க்க வேண்டிய வேலையை பார்க்கலன்னு இங்கே குத்தம் சொல்லவே மாட்டோம். அதனால் இந்த வாய்ப்புகள் உங்களுக்கு வழங்கப்பட்டது. இதே மாதிரி அடுத்த வருஷம் இந்த டீமை 2 டீமாக பார்க்க விரும்புகிறேன், 4 தலைவர்களை இதில் பார்க்க விரும்புகிறேன், 10 தளபதியை பார்க்க விரும்புகிறேன். தட் இஸ் ஐ எம் வெயிட்டிங். தட்ஸ் ஆல். ஓகே, ஆல் தி பெஸ்ட் சார். என்னையுமே உங்கள் நம்பிக்கை கெடுக்க மாட்டோம் சார், காப்பாற்றி கொடுக்கும். லட்சுமணன் வந்து டிரைவர் இல்லை, எங்கள் ஃபேமிலி தான். ஆனால் சர்வீஸ் டீமில் களமில் வண்டியை மட்டும் ஓட்ட மாட்டார், எங்கள் கூட சேர்ந்து மிஷினில் ஏறி ஸ்ட்ரக்சர் அசம்பிளி பண்ணி ஜென்ரேட்டர் இருக்கிற திறமை வந்து லட்சுமணுக்கு இருக்குது. கலைவன் இவர் ஆளின் நான் அழகராஜா. இதில் அண்ணன் யாரு தம்பி யாருன்னு கண்டுபிடிக்க முடியாது. எங்கள் டீம் டிஎல்ஏயோட டீம் லீடர் வந்து ஹரிராம் லட்சுமணன், ஹரி லட்சுமணன். தேங்க்யூ. தேங்க்யூ டீம், தேங்க்யூ ஸோ மச். நன்றி. அடுத்ததாக ஒரு சில வார்த்தைகளை பேசுவதற்காக நம்மளுடைய ஜாயிண்ட் மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் ரென்ஃப்ரா எனர்ஜி இந்தியா பிரைவேட் லிமிடெட் திரு ஆறுமுக ராஜா லிங்கதுரை அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நம்ம நிறுவனம் இந்த அளவுக்கு வளர்ச்சி பாதையை நோக்கி போயிட்டு இருக்குன்னா ஒரே ஒரு முக்கியமான காரணம்தான். நமக்கு வேலை கொடுக்குற ஒவ்வொரு முதலாளிக்கும் நம்ம உண்மையா இருக்கணும். இந்த ஒன்று தான் நம்ம நிர்வாகத்துக்கு வெற்றிக்கான காரணம். நம்ம ஒரு ஆர்டர் எடுத்த பிறகு அந்த முதலாளி என்னென்னலாம் கேட்காங்களோ அதை அவளே நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். அதனால எவ்வளவு இழப்பு வந்தாலும் நம்ம நிர்வாகத்தோட சிஎம்டி வந்து அதை பத்தி யோசிக்க மாட்டாரு. நமக்கு தேவை நம்மளோட பிராண்ட். நம்ம பிராண்டை தான் நம்ம முன்னிலைப்படுத்தணும். காசு பணம் சம்பாதிக்கிறது ஒரு விஷயமே கிடையாது. காசு பணம் சம்பாதிக்கிறதுக்கு 1000 வழி இருக்கு. நம்ம இந்த பாதையை தேர்ந்தெடுத்திருக்கிறோம். இந்த பாதையில நம்ம எப்படி வெற்றி பெறணும், நம்மளோட பிராண்டை தான் நம்ம வந்து மேலே கொண்டு போகணும். இந்த ஒரே ஒரு தாரக மந்திரம் தான் நம்ம நிர்வாகத்தோட வளர்ச்சிக்கு முக்கிய காரணம். ரெண்டாவது, நம்மளோட எம்ப்ளாயிஸ் டெடிகேட்டட். நம்ம ரொம்ப தெளிவாக வேலை பார்க்கணும். அண்ணன் சொன்ன மாதிரி யாருமே நுனிப்புள்ள மேய்ஞ்சி வேலை பார்க்காதீங்க. ஒரு பிரேக் டவுனுக்கு போறீங்களா, அந்த பிரேக் டவுன் எதனால் வருது ஃபுல்லாக ஸ்டடி பண்ணிட்டு வேலை பாருங்க. நீங்கள் பார்க்குற வேலையில் வந்து தெளிவாக இருக்கணும். ஒரு வேலையை நீங்கள் தவறாக பார்த்தீங்கன்னா அந்த வேலை கடைசியாக கொண்டு விடுற இடம் ஃபைனான்சியல் இழப்பை நோக்கி கொண்டு விடும். அதனால் நீங்கள் பார்க்குற வேலைகளில் எல்லாமே தெளிவான வேலையை பாருங்க. அடுத்தால உங்களோட எவ்வளவு நீங்கள் வந்து கடினமாக வேலை பார்க்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து ஃபைனான்சியல் சப்போர்ட் நம்ம நிறுவனத்தில் இருந்து தொடர்ந்து இருக்கிறோம். நீங்கள் எவ்வளோ உழைக்கீங்களோ, நீங்கள் உழைக்கிற அளவுக்கு நீங்களோட பொருளாதார நிலையும் உங்களோட வாழ்க்கை தரத்தையும் மேம்படுத்திக்கலாம். அதே மாதிரி நானும் எனக்கு அண்ணனுக்கும் வந்து இன்னைக்கு ஒரு விஷயத்தை அண்ணன் என்கிட்ட பேசுறாப்புலன்னா அந்த விஷயம் அப்படியே நடக்கும். அண்ணன் வந்து இயற்கை மேலே வந்து கடுமையான நம்பிக்கை வச்சிருக்கவங்க. இந்த இயற்கை நம்மளை வந்து ஒவ்வொரு இடத்துக்கும் கூட்டிகிட்டு போக வேண்டிய பல முறை சொல்லியிருக்காங்க. நாங்கள் 2 பேரும் இப்போ தான் கடந்த ஒரு வருஷமாக தான் பயணப்படுறது ரொம்ப கம்மியாக இருக்குது. நாங்கள் போகிற நேரங்கள்லாம் சொல்லுவாப்புல, அண்ணன் நம்மளை வந்து இந்த இயற்கையை வந்து நம்மளை வந்து ஒவ்வொரு இடத்துக்கும் கூட்டிகிட்டு போகன்ட்டு. சாதாரண ஆரம்பித்து இந்த அளவுக்கு நாங்கள் முன்னேறி வந்திருக்கோம்னா அதுக்கு காரணம் அண்ணன் இயற்கையின் மேலே வச்சிருக்கக்கூடிய ஸ்ட்ராங்கான நம்பிக்கை தான் காரணம். நேற்றுக்கு நைட்டு கூட ஒரு விஷயத்த பேசினாப்புல, அண்ணன் இந்த பையன் வந்து கரெக்டாக நான் இதில் இல்லைண்ணே, உனக்கு என்னைக்காவது ஒரு நாள் ட்ரபுள் வரேன்னாப்புல. அண்ணன் சொல்லி கரெக்டாக ஒரு 1/2 மணி நேரம் வரைக்கும் எனக்கு மெசேஜ் வந்துடுச்சு. 1/2 மணி நேரத்தில் மெசேஜ். அதை மாதிரி அண்ணனுக்கு வந்து அது கடவுள் இயற்கையாகவே கொடுத்துருக்க ஒரு சில விஷயங்கள். அது எல்லாருக்கும் அது கிடைக்காது, சில நபருக்கு அது கிடைக்கும். அதில் வந்து அண்ணனுக்கு அது தெளிவான முறையில் கடவுளை வந்து இயற்கையாகவே அமைச்சு கொடுத்துருக்காப்புல. தொடர்ந்து பாடுபடுவோம், தொடர்ந்து உழைப்போம், தொடர்ந்து வெற்றிகளை பெறணும். நம்ம நிறுவனத்தை வந்து இந்தியாவின் தலை சிறந்த நிறுவனமாக மாற்றி கொடுக்கணும். அதுக்கு எல்லாம் நம்ம வந்து உறுதியாக இருக்கணும். அனைவருக்கும் இந்த விழாவில் கலந்துக்கிட்ட அனைவருக்கும் நன்றி. தொடர்ந்து என்ஜாய் பண்ணுங்க. வாழ்த்துக்கள்.